ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள் நம்ம பாரத தேசத்தில் இல்லையா? ரிபப்ளிக் டே. நம் இந்திய தேசத்தின் குடியரசு நாளாகிய இன்றைக்கு இந்த தேசத்திற்காக ஜெபிப்பதற்கும் இந்த தேசத்தின் தலைவர்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் நாம எல்லாரும் கூட இந்த சுதந்திர பாரத தேசத்துல தேவன் நம்மை பிறக்க வைத்ததற்காக, அவரை இந்தியர்களாக இருப்பதற்காகவும் தேவனை துதிப்போம். பாரத தேசத்தின் கிறிஸ்தவர்களாக நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவோ தேசங்கள் இருக்கும்போது ஆண்டவரே, இந்த தேசத்துல எங்களை பிறக்க வைத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கே, எப்போது, எப்படி இருக்க வேண்டும் என்பது உம்முடைய திட்டத்தில் இருக்கிறது என்பதை உமது அனாதி தீர்மானத்தினால் இந்த உலகத்தை எவ்வளவோ நேசித்து ஒருவரும் அழியாமல் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவராக, எல்லாருடைய பாவங்களையும் விமோச்சிக்கிறவராக இந்த உலகத்திற்கு வந்து செய்த தியாகத்து நிமித்தம் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் தேசத்தில் இருக்கிற சுதந்திரத்தை வைத்தல்ல, எங்களுடைய இருதயத்தில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு அன்பு சமாதானத்தோடு வாழும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடியரசு தினம் என்று சொல்லுவாங்க இல்லையா, ரிபப்ளிக் டே. நமக்கு இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் வந்த ஆண்டு 1947 ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது என்ற விஷயம் நமக்கு தெரியும். பின்பு சுதந்திரம் வந்த பிறகு நம்மை நாம் எப்படி ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் என்று அப்போது வர பிரிட்டிஷ் ரூல்ல இருந்தோம். அவங்களுடைய சட்டங்களின்படி இருந்தோம். இப்போது நம்முடைய சட்டம், நாமே தேசத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். அதற்கு மேதாவிகள் எல்லாம் உட்கார்ந்து பலவிதமான மதங்களோடு, கல்ச்சர்ஸோடு, ஃபெய்த்ஸோடு, பல மொழிகளோடு, ஆஹா, பாரத தேசம் எவ்வளவு பாக்கியமுள்ள தேசங்க. உலகத்துல எந்த தேசத்திலையும் இத்தனை விதமான மொழிகளும் இல்ல, இத்தனை விதமான கலாச்சாரமும் இல்ல, இத்தனை விதமான கடவுள் பக்திகளுமே கல்ச்சர்ஸும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படி ஈஸ்டுக்கு போனா அவங்க மொழி, அவங்க முக பாவனைகள் வேற மாதிரி இருக்கும். சவுத்துக்கு வந்தா இன்னொரு போல இருக்கும், நார்த்ல இன்னொரு மாதிரி இருக்கும். எத்தனை மொழிகள் பாரத தேசத்துல இருக்குன்னு தெரியுமா? சில 100 மொழிகள். உலகத்துல இருக்கிற மொத்த மொழிகள்ல பாதி மொழிகள் இந்தியாவில தான் பேசப்படுது. இப்படிப்பட்ட சாதி, மத, மொழி, குலம் வேறுபாடுகள் நிறைந்த, ஏழைகள், பணக்காரர்கள் இருக்கிற, படித்தவர்கள், படிக்காதவர்கள் இருக்கிற, ஆண்கள், பெண்கள் என்று இருக்கிற எல்லாரையும் கூட எப்படி ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும், எல்லாருடைய செழிப்புக்காக எப்படி முயற்சிக்கணும், எல்லாருடைய உள்ளத்தையும் சமநிலை உள்ளதா மாற்றணும்னு ஆலோசித்து அந்த மேதாவிகள்ல டாக்டர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தினார். உங்களுக்கு தெரியுமா, 3 வருஷங்கள் ஆனது. 47 ஆகஸ்ட்ல நமக்கு சுதந்திரம் வந்தா 1950 ஜனவரி 26 பாரத தேசத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் வந்ததுங்க. அதை ஏற்பாடு செய்து ஒரு சட்ட ரீதியாக இந்த தேசத்தை ஒரு ஒழுங்கிலே, ஒரு விதத்திலே, ஒரு விதியிலே, ஒரு ஒழுங்கை ஆட்சி செய்யும் முறையை அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்க. அதனாலதான் பாரத தேசம் இத்தனை மாநிலங்கள், இத்தனை மொழிகள், இத்தனை வித்தியாசங்கள் இருந்தாலும், இத்தனை கல்ச்சர்ஸ் நடுவுலையும் இவ்வளவு வளர்ச்சி அடைந்து வருகிறதுனா, இந்த தேசத்துல சுதந்திரம் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும், விடுதலை இருக்கணும், இந்த தேசத்துல சமநிலை இருக்க வேண்டும் என்று அந்த காலத்து கான்ஸ்டிடியூஷன்ல அவங்க மென்ஷன் செய்தது. தவறு செய்தால் யார் செய்தாலும் தவறுதான். மிகவும் அருமையாக எல்லா விதமான ஜனங்களுக்கும், எல்லா நிலையில இருக்கிற மனிதர்களுக்கும் உபயோகமா நியாயம் கிடைக்கும்படிக்கு நம் தேசத்தின் சட்டம் இருக்குங்க. நாம சுதந்திரமா நம் தேவனை ஆராதிக்கிற சட்டம் இருக்குங்க. யார் வேண்டுமானாலும் அவங்க மதத்தை பின்பற்றலாம்.
ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்த முடியாதபடிக்கு எல்லைகள் இருக்கு. சுதந்திரம்னா உங்க இஷ்டம் போல இருக்கிறது இல்லையா? பொறுப்பு. சுதந்திரத்தை பெறுவதற்கு முன்பு அவங்க யாரோ பிரிட்டிஷ்காரங்க சொன்னபடி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. அவங்க சொன்னபடி வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ளணும். நாம தான் நம்முடைய தேசத்தை செழிப்புக்குள்ள நடத்தணும். நாமே ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும். ஆகவே இந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கு ஆளுமை என்றது ஒரு நல்ல பாடம். அதை நாமளும் கற்றுக்கொள்ளலாம். ஆளுகிறத பற்றி பைபிள் கூட சொல்லுதுங்க. இப்படி சொல்லுவாங்க, வீட்டை ஜெயிச்சு பின்பு நாட்டை ஜெயிக்கணும்னு. தேசத்தை ஆளுகிறவன் முதல்ல அவனுடைய வீட்டை ஆளுகை செய்யணும். வீட்டை ஆளுகை செய்வதற்கு முன்பு தன் இருதயத்தை ஆளுகை செய்யணும். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் இருதயத்தை அடக்கிக் கொள்கிறவன் பாக்கியவானுங்க. பட்டணங்களை பிடித்துக் கொள்கிறோம், ஆனா இருதயத்தை அடக்கிக் கொள்ள முடியாததுனாலதான் இன்றைக்கு அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கு. இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் வந்த விஷயம் உண்மைதான். ஆனா மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கலையே. அதனாலதான் அநியாயமும் மோசமும் அக்கிரமமும் அருவருப்பான காரியங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. பணக்காரங்க இன்னும் பணக்காரங்களா இருக்கிறாங்க, ஏழைங்க ஏழைகளாவே இருக்கிறாங்க. லஞ்சங்கள், மோசங்கள், ஏமாற்றுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். ஒரு மனிதனின் இருதயத்தை மாற்றக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். நம்முடைய ஆளுகையில ஒரு வித்தியாசம் வரணும்னு சொன்னா ஒரு மாற்றம் வேண்டுங்க. மனிதன் தன்னை போல தன் பிறனை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது எவ்வளவு உண்மை. மற்றவனை நேசிக்கிறவன் அவன் சரியான மனசாட்சி உடையவனாய் நன்மை செய்கிறவனாக இருப்பான். தேவனை நேசிக்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறதுனாலே அநியாயம் செய்யாமல் இருப்பான். சரி, தேசத்தின் விஷயத்தை அப்படி வைங்க. உங்க குடும்பம் என்னும் சாம்ராஜ்யத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கா? உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஒழுங்க கற்றுக் கொடுக்கிறீங்களா? கணவன் மனைவியா உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கா? சில எல்லைகள் இருக்கா? அவங்களுடைய கடமைகளை அவங்க செய்யணுன்றதை நீங்க உணர்றீங்களா? ரொம்ப குடும்பங்க இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கந்தரகோலமா இருக்குங்க. சாத்தானின் ஆளுகையில அடிமைகளா இருக்கிறாங்களே தவிர தங்களுடைய குடும்பத்தை கட்டிக்கொள்ளக்கூடிய வளர்ச்சிக்குள்ள நடத்தக்கூடிய சூழல்ல அநேகர் இன்றைக்கு இல்ல. வீட்டுக்கு எஜமான் கணவன், அவன் தலை என்று வேதம் சொல்லுகிறது. தலை சொல்வது போல சரீரமெல்லாம் நடந்து கொள்ளும். அந்த சிரசு சொல்வதை நிறுத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேராலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரெயின் ஹெமரேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த சரீரம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தலை பொல்யூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த சரீரம் முழுவதும் தவறான விதத்துல நடக்கும். பாருங்க, அதற்கு தான் நம் இருதயத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை வரவேற்றா அது எப்படி முடியும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாதானா, விசுவாசத்தினாலே அது சாத்தியம். ஆவியாகிய தேவன் நம்முடைய இருதயத்துல வாசமா இருக்க விரும்புகிறாரு. தேவன் செய்த சிருஷ்டியை பாருங்க, அவருடைய சட்டங்களை பாருங்க. அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்திருக்கிறார், ஒரு ஒழுங்குல செய்திருக்கிறார். ஒவ்வொன்றும் தன்னுடைய நிலையில. சூரியனும் சந்திரனும் சுத்திட்டு இருக்கு, கிரகங்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. கடலுக்கு எல்லையை யாரு வச்சாங்க? அதுக்கு எல்லைகள் காம்பவுண்ட் வால் யார் வச்சது? எல்லைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இதை விட நீ தாண்டி வரக்கூடாது. எவ்வளவு எகிர்னாலும் அதை இது தாண்டி வராது, பின்னாடி போய்விடும். திரும்ப எல்லாவற்றையும் கிரமப்படுத்தி இருக்கிறாரு, செட் பண்ணி வச்சுட்டாரு. சூரியன் உதித்ததா காலைன்னு அர்த்தம், அஸ்தமித்ததா பொழுது போனதுன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் அதனுடைய எல்லைகளை வைத்து நம்மை தன் ரூபத்துல தன் சாயல்ல செய்து கொண்டாரு. இன்றைக்கு மனிதன் சாத்தானுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அடிமைகளாக சாத்தானின் கைகளில் இருந்து கொண்டு அவன் சொல்வதை செய்து கொண்டு பாவத்துக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்ம ரட்சகராக அங்கீகரிக்கிற நாள் நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எஸ், உங்க வீட்டுல தலையாக இருக்கிற புருஷன் குடும்பத்தை பேணி காக்கணும், போஷிக்கணும், நடத்தணும், எச்சரிக்கணும். வீட்டின் எஜமானே குடிகாரனா சூதாட்டக்காரனா வீட்டுக்கே வராமல் வருவாயை அழிக்கிறவனாக இருந்தா அந்த வீட்டுக்கு நன்மை எப்படி நடக்கும்? எவ்வளவு மோசமான நிலையில இருக்கும். குடும்பத்துல வீட்டு பெண்ணை வீட்டுக்கு தீபம்னு சொல்லுவாங்க. கணவன் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மனைவி ஞானமுள்ளவளா இருந்தா குடும்பத்தை கட்டிக்கொள்வாள் என்ற வேதம் சொல்லுது.
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளால் இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வருமானத்தையும் தன் கணவன் வருமானத்தையும் ஞானமா பயன்படுத்துவாங்க. அவங்க பேச்சு ஞானத்தோட இருக்கும். தன்னுடைய குடும்பத்துல தன் பிள்ளைகளுக்கு ஒழுங்கை கற்றுக் கொடுப்பாங்க, நியாயத்தை கற்றுக் கொடுப்பாங்க. தன் கணவனுக்கு உதவி செய்து நன்மையான வழியில நடத்தும்படிக்கு அவனுக்கு உதவியா இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல மனைவிகள் தங்கள் கணவனை விட்டு போய்விடுவது, அவங்க தாய் வீட்டுக்கு போய்விடுவது, என் கணவன் என்னை கூட்டிட்டு போகலன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு, இல்லனா கேஸ் வச்சிருவேன்னு பயமுறுத்தி கொண்டு இன்றைக்கு எத்தனை பேரு ஒரு அழகாக கணவன் மனைவி பிள்ளைகளோடு ஒரு அருமையான சாம்ராஜ்யத்தை போல நீங்க சந்தோஷ சமாதானத்தோடு பிள்ளைகள் வளரும் போது ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து வருமானம் அதிகரித்து ஆசீர்வதிக்கப்படணும்னு தேவன் விரும்பினா குடும்பத்தை ரோட்டுக்கு இழுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆளுகை செய்கிற விதம் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. தகப்பன் புருஷன் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். தாய் வீட்டில் இருக்கிற காரியங்களை பார்த்து கொள்ளுகிறவங்களாக இருக்கணும். ஜெபிக்கிற பெண்ணாக இருக்கணும்னு, பிள்ளைகள் மீது கவனமுள்ள ஸ்திரீயாக இருக்கணும்னு, கணவனுக்கு பின்னால இருந்து நடத்துகிற தைரியப்படுத்துகிற மனுஷியாக இருக்கணும்னு, குறைகளை அன்போடு சரி செய்து கொள்ளணும்னு வசனம் எச்சரிக்கிறது. மற்றவர்களை ஆளுகை செய்வதற்கு முன்பு நம்மை நாம் ஆளுகை செய்ய முடிகிறதா? நம்முடைய சரீரத்தை ஆட்சி செய்யறோமா? நம்முடைய ஆசைகள் ஆட்சி செய்யறோமா? நம் இச்சைகள், நம் ஆசைகள், நம் கோரிக்கைகள் நம் கைகளில் இருக்கிற பணத்துல உண்மையா இருக்கிறோமா? அப்பொழுது அரசாங்க பணம் உங்க கையில இருக்கும் போது நீங்க உண்மையா இருப்பீங்க. இன்றைக்கு ஆளுகை சரியா இல்லாததுக்கு காரணம், ஆளுகை செய்யறவங்க தியாகம் உள்ளவங்களா இல்ல, அன்புள்ளவங்களா இல்ல, நியாயமா இருக்கிறவங்களா இல்ல, தவறான ஆசைகளோடு சுயநலம் உள்ளவங்களா இருக்கிறதுனால. சுதந்திரம் வந்த பிறகும் இன்னும் இவ்வளவு கொடுமையான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அநேக தேசங்கள்ல, நம்ம தேசத்துல மட்டும் இல்ல. தீத்துக்கு எழுதின நிருபத்துல ஆண்டவர் சில எச்சரிக்கைகளை கொடுத்தார் சபைக்கு. அதை பார்ப்போம். அதற்கு முன்பாக தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபத்தில் இருக்கிற வசனங்களை பார்ப்போம். 3 அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. கண்காணிகள்லாம் ஒரு பிரசிடென்ட் போல இருக்கிறவங்க கூட. உலகத்துல இருக்கிற அநேக தேசங்களுக்கும் நம் தேசத்திலும் பிரசிடென்ட் இருக்கிறது போல. ஆனா நமக்கு அதை விட முக்கியமா பிரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ இவங்க எல்லாருக்கும் சில கடமைகள் இருக்கு. ஒரு மாநிலத்தை, ஒரு தேசத்தை என்னங்க ஒரு ஒழுங்குல நடத்தக்கூடிய, சட்ட பிரகாரமாக நியாயமாக நடத்தக்கூடிய தலைவர்கள் வேண்டும். ஒரு தலைவனாக இருப்பது என்பது உண்மையாவே சுலபமான வேலை இல்லைங்க. ஒரு பாஸா இருப்பது சுலபம்தான். தன் ரூம்ல உட்கார்ந்து கொண்டு நாற்காலியை சுத்தி கொண்டு நீங்க வேலையை செய்யுங்க என்பது சுலபம்தான். ஆனா ஒரு தலைவர் முன்பு இருந்து செய்து கொண்டு செய்ய சொல்லுவார், சொல்லிக்கொண்டு செய்து கொண்டே சொல்லுவார், செய்வதையே சொல்லுவார். எடுத்துக்காட்டாக இருப்பாங்க, ஒரு பொறுப்போட இருப்பாங்க. ஆகையால் நாயகர்களின் வேலை சிறந்ததுங்க. கண்காணியா இருக்க விரும்புகிறவன் கடமையுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு சில குணங்கள் இருக்கு. ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோகியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமையுள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாமல் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை ஒழுக்கத்திலே நடத்துகிறவனா இருக்கணும். இதெல்லாம் வீட்டில முதல்ல காட்டு. வீட்டை வென்று பின்பு நாட்டை வெல்லு. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? சர்ச்சஸ்ல கூடங்க நாங்க அதிபதிகளாக இருப்போம், பிரசிடென்ட்ஸாக இருப்போம், செக்ரட்டரிஸாக இருப்போம், மூப்பர்களாக இருப்போம் என்று இன்றைக்கு அநேகர் இருக்கிறவங்களாக சொல்லிக்கிறாங்க. எலெக்ஷன்ஸ் கூட சர்ச்சஸ்ல நடக்குதான். அது ஒரு தொழில போல உலக ரீதியாக போட்டி போடுறாங்களே தவிர யாருக்கு தகுதி இருக்கு, யாரு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க? நீங்க உங்க வீட்டை விசாரிக்க முடியலனா, உங்க பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ண முடியலனா, உங்க குடும்பத்தை கட்டி கொள்ளலனா, உங்க வருமானத்தால போஷிக்க முடியலனா, ஒரு தேசத்தை எப்படி ஆட்சி செய்வீங்க? ஒரு சபையை எப்படி ஆட்சி செய்வீங்க? நீங்க மற்றவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அதுக்குதான் தேவன் நம்முடைய தலைவர்கள் மேல தம் அபிஷேகத்தை வைக்கும்படிக்கு அந்நிய ராஜாக்களை கூட தேவன் தம் ஆவியினால நடத்தினாரு என்பதை நாம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நம்ம தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர் மேலையும் இந்த ரிபப்ளிக் டே சந்தர்ப்பமா தேவனுடைய கிருபை ஊற்றப்படும்படிக்கு எல்லா அதிகாரமும் மேலிருந்து வருகிறதுனால
அதிகார துர்விநியோகம் இல்லாமல் இன்னும் சாமர்த்தியமா இந்த தேசத்தை முன்பாக நடத்தும்படிக்கு இந்த தேச தலைவர்களுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக, பிரசிடென்ட்காக, கவர்னர்ஸ்க்காக, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்காக, நேவி, ஆர்மி, இவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல கருணைங்க. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. பிரதமருக்காக, அதிகாரிகளுக்காக, ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்களே. எங்க தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ ஞானத்தினால நிரப்புங்கப்பா. இந்த தேசத்துல சமாதான சந்தோஷங்கள் நிலைப்படுத்தும்படிக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஐக்கியத்திலே பெருகுவதற்கு உதவி செய்யுங்க. வேறுபாடுகளாலே பிரியாம பகை, வெறுப்பு, பொறாமை இல்லாதபடிக்கு, லஞ்சம் இல்லாதபடிக்கு, அநியாயங்களிலிருந்து விடுவித்து இந்த தேசத்துல நல்ல தலைவர்களை எங்க தேசத்துல கொடுங்க ஆண்டவரே. வருகிற காலங்கள்ல நீர் தெரிந்து கொள்ளுகிற தலைவர்களை நீர் ஏற்படுத்தி ஆண்டவரே. இந்த தேசம் இன்னும் அன்பு சமாதானத்தில் பெருகும்படியாக, எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சி அடைந்து செழிக்கும்படியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மீது வைக்கும்படிக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்கள் தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை தேடினார்களானால் அவர்கள் ஜெபத்தை நான் கேட்டு அவர்கள் தேசத்தை, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தை சுகப்படுத்துவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படிக்கு, இந்த தேசத்திலே சுகமும் செழிப்பும் ஆசீர்வாதமும் பார்க்கும்படியாக, இன்னும் உம்முடைய நாமத்தை அறியாத எல்லாரும் இயேசுவை இரட்சகர் என்று அறியும்படி பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் நீர் நடத்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் ஜெபிங்க. உங்க குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டிய ஞானம் வேணும்னா, உங்க குடும்பத்தில் தேவனுடைய சந்நிதி வேணும்னா, தேவனுடைய வசனத்தை வாசிங்க. இந்திய தேசத்தின் குடிகளாக நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். நியாயமாக வாழ்ந்து அநேகரை ஆண்டவருக்காக சம்பாதிக்கலாம். கர்த்தருடைய நாளாகிய இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று நீங்க அவரை ஆராதிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.